திமுகவை பொறுத்தவரை அடுத்தடுத்த அரசு திட்ட அறிவிப்புகள், உறுப்பினர் சேர்க்கை மும்முரங்கள், நிர்வாகிகளின் களை எடுப்புகள் என சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தீயாய் வேலை செய்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கூட்டணி கூடாரத்துக்குள் நுழைய பார்க்கும் வெளிமுகாம் கட்சிகளால் கூட்டணிக்கு வேட்டு வைத்தது போல அதிரடி ரியாக்ஷன்கள் களை கட்டுகின்றன. இவற்றையெல்லாம் சமாளிக்க திமுக தலைமை கையில் எடுத்திருக்கும் உத்தி என்ன? ஸ்டாலின் போடும் புது கணக்கு என்ன என்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் ஸ்கூப். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இதுகுறித்து திமுக சீனியர் தலைவர் ஒருவரிடம் பேசினோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவும் சூழல் உள்ளது. தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. 2019 தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி மாற்றமின்றி அப்படியே தொடர்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மமக, தவக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. இதுபோக எண்ணற்ற சிறு சிறு அமைப்புகளும் கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தற்போது பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக உள்ளது. மற்றபடி கடந்த காலங்களில் இக்கூட்டணியில் நீடித்த தேமுதிகவும் பாமகவும் இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை. ராஜ்யசபா சீட் தரவில்லை என அதிமுக மீது தேமுதிக கடும் அதிருப்தியில் இருக்கிறது. விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்தவரை திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். ஆனால் தற்போது பிரேமலதா திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கே சென்று பிரேமலதா சந்தித்தார். ஸ்டாலினை அண்ணன் என கூப்பிட்டும் ஆச்சரியப்படுத்தினார். இதிலிருந்து திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவது குறித்த பேச்சுகள் தீவிரமாகியுள்ளது. இதேபோன்று வைகோவிற்கு ராஜ்யசபா சீட் தரவில்லை என திமுக மீது மதிமுகவுக்கு கோபம் உள்ளது. இதன் காரணமாக திமுக அழைப்பு விடுத்தும் அதன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் மதிமுக புறக்கணித்து வருகிறது. இதற்கிடையே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என மதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். இவற்றையெல்லாம் வைத்து திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறி பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும் என செய்திகள் வட்டமடிக்கின்றன. சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை வைகோ சந்தித்துவிட்டு பாஜகவுடன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இம்மியளவும் மதிமுக உறவு வைத்துக் கொள்ளாது என திட்டவட்டமாக பேசிய அடுத்த நாளே பிரதமர் மோடியை துரை வைகோ சந்தித்தார். இது பற்றி திமுக எம்பிக்களோ, எதிர்க்கட்சி எம்பிக்கள் தன்னை சந்திக்க அவ்வளவு எளிதாக அப்பாயின்மெண்ட் கொடுப்பவர் அல்ல மோடி. ஒருமுறை பிரதமர் மோடியை தமிழக பிரச்சினைக்காக சந்திக்க திமுக எம்பிக்கள் நேரம் கேட்டிருந்தனர். பிரதமரும் நேரம் ஒதுக்கியிருந்தார். அதற்காக பிரதமர் அலுவலகம் முன்பாக திமுக எம்பிக்கள் காத்திருந்தபோது TR பாலுவை மட்டுமே அழைத்து மோடி பேசினார். இந்த நிலையில் துரை வைகோவுக்கு எளிதாக மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பது திமுக தலைமையை சந்தேகப்பட வைத்திருக்கிறது என பேசிக் கொள்கின்றனர். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே சீட் ஒதுக்கீடு தொடர்பாக பொதுவெளியில் பேசத் தொடங்கிவிட்டன. கடந்த முறை போன்று சீட்களை பெற மாட்டோம், ஆட்சியில் பங்கு என பேசி திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கவும் ஆரம்பித்துவிட்டன. இப்படி நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்க ஸ்டாலின் தயாரானார். பன்னீர்செல்வம், பிரேமலதா, விஜயகாந்த் ஆகியோருடன் சந்திப்பு, பாமக நிறுவனர் ராமதாசுடன் தொலைபேசியில் பேச்சு என ஸ்டாலின் மேற்கொண்ட அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக திமுக தலைமை சந்தேகப்படுகிறது. அப்படி மதிமுக வெளியேறினால் அந்த இடத்தை தேமுதிகவை வைத்து பூர்த்தி செய்து விடலாம் என அக்கட்சி நினைக்கிறது. 12 சீட் வரை கேட்ட பிரேமலதாவிடம் 9 சீட் வரை தர ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
அதேபோன்று பாமக விவகாரத்தில் அன்புமணி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார். அதனால் ராமதாஸ் வேறு கூட்டணியை நாட வேண்டிய நிலையில் உள்ளார். ஒருவேளை ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அவருக்கு குறைந்தபட்சம் 15 தொகுதிகளாவது தர வேண்டும். அதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் சீட்களில் இருந்து பிரித்து பாமகவிற்கு தரும் யோசனைகள் இருக்கிறது திமுக தலைமை. கடந்த முறை காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 16 தொகுதிகளில் வென்றது. இடதுசாரிகள் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டு தலா 2 தொகுதிகளை கைப்பற்றின. மதிமுக 4 தொகுதிகளிலும் விசிக 5 தொகுதிகளிலும் வென்றன. புதிய கட்சிகள் எவையும் கூட்டணிக்குள் வரவில்லை என்றால் காங்கிரசுக்கு 20 தொகுதி, கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 3 தொகுதி, மதிமுகவிற்கு 4, விசிகாவிற்கு 5 என 34 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க திமுக தலைமை திட்டமிடுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை முத்தரசன், பே. சண்முகம், திருமாவளவன் ஆகியோர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது தேமுதிக மற்றும் பன்னீர்செல்வம் சந்திப்பு தொடர்பான சந்தேகங்களை ஸ்டாலினிடம் கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு ஸ்டாலின் தரப்பு 34 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவு செய்திருக்கிறோம். மீதமுள்ள 200 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது மூவரும் தங்களுக்கு கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதி வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றனர். அதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தேசிய கட்சிகள் என்பதால் அவர்களால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது. மற்றபடி விசிகாவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதில் என்ன பாதிப்பு இருக்கிறது என திருமாவிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு திருமா தரப்பில் தற்போதுதான் எங்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. தனி சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டுமே அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும் என கூற, ஸ்டாலினோ அப்படியென்றால் தற்போது வெற்றி பெற்ற தொகுதியின் எண்ணிக்கையில் சீட் வாங்கிக் கொள்ளுங்கள் என கராராக சொல்லியிருக்கிறார். மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில்தான் வாய்ப்பு கொடுத்ததாகவும், கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 3 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது எனவும் இந்த சந்திப்பின் போது ஸ்டாலின் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. ஸ்டாலினின் நிபந்தனைகளை கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் ஓகே, இல்லையென்றால் தேமுதிக, பாமக என புதிய வரவுகளை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்து விடலாம் என திமுக தலைமை உறுதியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் சீட் விவகாரத்தில் திமுக தொடர்ந்து அடம் பிடித்தால் வேறு கூட்டணியை நோக்கி நகர்ந்து விடலாம் என விசிகாவும் நினைக்கிறது. அதிமுகவுடன் பாஜக இருப்பதால் சித்தாந்த ரீதியில் அந்த கூட்டணி திருமாவிற்கு ஒத்து வராது. ஆகவே திருமா தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பெருமளவில் வாய்ப்பு இருப்பதாகவும், அங்கு 20 தொகுதிகள் வரை விசிகாவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருமா திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் கம்யூனிஸ்டுகளும் இங்கிருந்து வெளியேறி தாவேகாவுடன் சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் எனவும், அங்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை பெறுவார்கள் எனவும் தெரிகிறது. மதிமுகவை பொறுத்தவரை அதிமுக, பாஜக கூட்டணிக்கு சென்று 12 சீட்டுக்கு மேல் பெற்று கட்சி அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என விவரித்தார். இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பாளர் பேட்டி அரசகுமாரிடம் பேசினோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களுக்கு மேல் உள்ளது. டிசம்பர் இறுதியில்தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும். முதல்வர் ஸ்டாலினை உடல்நலம் விசாரிக்க நடக்கும் சந்திப்புக்கு எல்லாம் அரசியல் சாயம் பூச பார்க்காதீர்கள். திமுக கூட்டணி மிக வலிமையாக, ஒற்றுமையாக உள்ளது. இதனை உடைக்க நினைக்கும் அதிமுக, பாஜகவின் திட்டம் ஈடேறாது என்றார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.